வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருப்பது பனிக்கட்டி சுவாசம் அல்லது சீத்தளி பிராணாயாமம் என்று அழைக்கப்படும் ஒரு பிராணாயாமம் ஆகும். இந்த சீத்தளி பிராணாயாமம் சீத்தளி அப்படின்னா சமஸ்கிருதத்துல குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். பனிக்கட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம தூய தமிழ்ல உங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லாமையே புரிஞ்சிடும். நம்மளுடைய உடலை குளிர்விப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற மிக பிரதானமான பிராணாயாமங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த சீத்தளி பிராணாயாமம் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதற்கப்புறமா இதனுடைய பலன்களை வரிசையா பார்த்துட்டு யாரெல்லாம் இதை செய்யறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மறக்காம வீடியோவை கடைசி வரையிலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது சுகாசனம் மற்றும் பத்மாசனம் நிலையில யாரெல்லாம் அமர முடியுமோ அவங்க அந்த நிலையில இதை செய்யலாம். முடியாதவங்க நாற்காலியில அமர்ந்துக்குங்க. ஆனா உங்களுடைய முதுகு தண்டுவடம் மிக நேராக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. நாற்காலியில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய 2 பாதங்களும் தரையை தொட்டுக்கொண்டு இருக்கும்படி நீங்கள் பாதங்களை கீழே வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படின்னா நம்ம சீத்காரின்னு ஒரு பிராணாயாமம் ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்தோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட இது அதே மாதிரி உங்களுடைய வாயின் வழியாக உள் சுவாசத்தை இழுத்து மூக்கின் வழியாக வெளி சுவாசத்தை விடுற ஒரு பயிற்சியாகும். இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய நாக்கை ஒரு அமைப்புல வச்சுட்டு குழாய் போன்ற வடிவத்துல வச்சுட்டு நம்ம இது இழுப்போம். நீங்க இதை செய்யும் பொழுதே உங்க தொண்டை குழியில அப்படியே சில்லுங்கிற உணர்வு ஏற்படுறது உங்களுக்கு தெரியும். இது மிக முக்கியமாக உடனடியாக நீங்கள் இதனுடைய பலனை தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய கழுத்து பகுதியை இந்த மாதிரி புறங்கையால் தொட்டு பார்த்துருங்க. இந்த மூச்சு பயிற்சி கொஞ்சம் செஞ்சு முடிச்ச உடனே திரும்ப உங்கள் கழுத்து பகுதியை இந்த மாதிரி தொட்டு பார்க்கலாம். இல்லை நீங்கள் தெர்மாமீட்டரில் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். உடனடியாக உங்களுடைய உடல் வெப்பநிலை குறைந்திருக்கிறத உங்களால் உணர முடியும். இப்போ இதை செய்யும் பொழுது நாக்கோட 2 ஓரங்களும் மேல் நோக்கி போகிற மாதிரி ஒரு குழாய் அமைப்பை ஏற்படுத்துறீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு குழாய் அமைப்பு ஏற்படுத்தணும். சிலருக்கு இந்த மாதிரி குழாய் அமைப்பு வராது. ஆனா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு வந்துடும். எனக்கும் சில பல மாதங்கள் ஆச்சு எனக்கு இந்த அமைப்பு வர்றதுக்கு. ஈவன் என்னோட குரு என்னை மொன நாக்கு அப்படின்னு திட்டுற லெவலுக்கு தான் நான் இதை முதல்ல செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். சரிங்களா? இப்போ நீங்கள் நாக்கு உள் மூச்சை இழுக்கும் பொழுது இழுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நாக்கை மடித்து குழாய் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மூக்கின் வழியாக வெளியில விடணும். இப்போ இதை நான் எவ்வளோ தடவை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை கண்டிப்பாக 9 சுற்றுகள் தான் மேக்சிமம் நம்ம செய்யணும். அதாவது 9 டைம்ஸ் நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணுவீங்க. ரொம்ப எனக்கு உடல் சூடு இருக்குது, இல்லை இதை உங்கள் உடல் சூட்டை தணிவிக்கிறதுக்காக அறிவுறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா 4 மணி நேர இடைவெளியில், குறைஞ்சபட்சம் 4 மணி நேர இடைவெளியில் நீங்கள் இன்னொரு முறை 9 தடவை செய்யலாம். சரிங்களா? இப்போ நான் 3 முறை தொடர்ந்து இதை செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் எப்படி 9 முறை செய்யணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இதை செய்யும் பொழுது உங்களுக்கு இஸ்ஸுன்னு சத்தமோ சா அப்படிங்கிற சத்தமோ வரும். அதே மாதிரி இதை நாக்கை எவ்வளோ தூரம் வெளியில் நீட்டணும் அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. இது எவ்வளோ தூரம் உங்கள் நாக்கு வெளியில் வருதோ அந்த அளவுக்கு வருங்க. வச்சுட்டு செய்யுங்க. இந்த மாதிரி குழல் மாதிரி மடித்து பண்ண முடியலைங்கிறவங்க அப்படி லேசாக நீங்கள் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் மட்டும் வச்சுட்டு இதை பண்ணுங்க. இப்போ இந்த மூச்சு பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்வதன் காரணமாக உங்களுக்கு என்னெல்லாம் பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது உங்களுடைய உடலை குளிர்விக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலோட அமிலத்தன்மையை இது குறைவிக்கிற காரணமாக உங்களுடைய பித்தமானது சமன்படுத்தப்படுகிறது. நம்மளுடைய உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு மிக முக்கியமான பயிற்சி இது. செரிமானமின்மை அப்படின்னா இந்த இடத்துல சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுல, நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது உடல்ல சேராம சிலர் ரொம்ப ஒல்லியாவே இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு இது அற்புதமான தீர்வை கொடுக்கும். இது பித்த கோளாறுகளை எல்லாத்தையுமே இது பித்தமால வர்ற எல்லா கோளாறுகளையும் இது சரி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பித்தத்தால் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, தலை சுத்தல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் இது சரி பண்ணும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய உடல்ல இருக்கிற கண்கள் மற்றும் உடல் முழுவதும் இருக்கிற சருமத்துக்கு ஆரோக்கியத்தை தந்து அதற்கு ஒரு ஒளியை கொடுக்கும். அதாவது ஒரு
பிரைட்னஸை வந்து இது கொடுக்கும். இது வந்து டான்சிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற தொண்டை இந்த இடத்துல வர அந்த பிரச்சனைகளை சரி பண்ண உதவும். ஆனால் அவங்க வந்து ஒரு முறையான யோகா ஆசிரியர்கிட்ட இதை பயிற்சி பெறணும். ஏன்னா இதை செஞ்சோடனே அவங்க வேற சில விஷயங்களும் செய்ய வேண்டியது இருக்கும். நமக்கு நரம்புகள் மற்றும் தசைகளை இது தளர்த்துறதன் காரணமாக நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உள் அலர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுறது, அதாவது சிலர் வந்து எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது, ஆனால் சம்திங் தே வில் ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் இதை கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்கு இந்த மூச்சு பயிற்சியை பயன்படுத்தலாம். உடலோட வெப்பநிலை ஒரு சிலருக்கு சீரற்று இருக்கும், மேலும் கீழுமாக ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை பயன்படுத்தலாம். யாரெல்லாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போது எனக்கு சளி இருக்குது, இருமல் இருக்குது, சளியால் ஒரு காய்ச்சல் இருக்குது, இல்லைன்னா நான் ரொம்ப தீவிரமான டான்சிலிட்டிஸ் தொண்டை வலியோடு நான் வந்து இப்போ மெடிடேஷனில் இருக்கேன், மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த பிராணாயாமம் செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இதை 3லிருந்து 4 தடவை அதிகபட்சமாக செய்யலாம். ஆனால் குறைந்தபட்ச இடைவெளி, ஒரு தடவை 9 தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த 9 தடவை செய்கிறதுக்கான குறைந்தபட்ச இடைவெளி 4லிருந்து 6 மணி நேரங்கள் இருக்கணும். இப்போ இந்த பிராணாயாமம் யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. முத்ராதன் யோகாவுடன் இணைந்திருங்கள். மறக்காம முத்ராதன் யோகாவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.